கமலஹாசனின் கையை உடைத்த அந்த மாபெரும் விபத்து, படப்பிடிப்பில் நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும் உண்மை. வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் சகலகலா வல்லவன், உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தன் படங்களில் செய்யும் அசாத்தியமான ஸ்டண்ட் காட்சிகளுக்காக எத்தனையோ முறை தன் உடம்பில் காயங்களையும் தழும்புகளையும் வாங்கியுள்ளார். இந்தியன், தசாவதாரம் என பல படங்களில் ரிஸ்க் எடுக்கும் கமலஹாசன் ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு மாபெரும் விபத்தில் சிக்கி அவரது கையே உடைந்து போன அந்த நெஞ்சை உலுக்கும் ரகசியத்தை பற்றிதான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். அது 1980களின் இறுதி காலம். இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் அபூர்வ சகோதரர்கள் என்ற பிரம்மாண்ட காவிய திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த நேரம். இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் அப்பு என்ற குள்ள மனிதன் கதாபாத்திரத்திலும் ராஜா என்ற மெக்கானிக் கதாபாத்திரத்திலும் 2 வித்தியாசமான வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார். படத்தின் ஒரு முக்கிய சண்டை காட்சி சென்னை ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காட்சியில் கமலஹாசன் அவர்கள் உயரமான ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து கீழே வேகமாக ஓடும் ஒரு காரின் மீது குதிக்க வேண்டும். ஸ்டன் மாஸ்டர், இது மிகவும் ஆபத்தானது, கமல் கயிறு கட்டி டூ போட்டுக்கலாம் என்று கூறினார். ஆனால் கமலஹாசன், என் முகத்தை ஆடியன்ஸ் பார்த்தால்தான் அந்த யதார்த்தம் இருக்கும், நானே குதிக்கிறேன் என்று கூறி டூப் இல்லாமல் நடிக்க ஒப்புக்கொண்டார். இயக்குனர் ஆக்ஷன் சொன்னதும் கமலஹாசன் கட்டிடத்தின் மேலிருந்து கீழே குதித்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக காரின் வேகம் சற்று மாறியதால் கமலஹாசன் காரின் மீது சரியாக விழாமல் பக்கத்தில் இருந்த கான்கிரீட் தரையில் மிக கொடூரமாக விழுந்து வாரினார். விழுந்த வேகத்தில் அவரது இடது கையின் எலும்பு முறிந்து மடக் என்ற சத்தத்துடன் உடைந்தது. கமலஹாசன் வலியால் துடித்ததைக் கண்டு படக்குழுவினர் அனைவரும் பயத்தில் அலறினர். படப்பிடிப்பு தளம் முழுவதும் மாபெரும் பதற்றம் நிலவியது. உடனடியாக கமலஹாசன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு அவசர சிகிச்சை அளித்து கையில் மாவு கட்டு போட்டார்கள். குறைந்தது 2 மாதங்கள் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் கமலஹாசன், படம் தள்ளி போனால் தயாரிப்பாளர் பெரிய நஷ்டம் ஏற்படும், என் கை உடைந்தால் என்ன, என் முகம் நன்றாகத்தானே இருக்கிறது, குள்ள மனிதன் அப்பு கதாபாத்திரத்தின் காட்சிகளை என் கையை மறைத்து வைத்து எடுங்கள் என்று கூறி ஒற்றை கையோடு மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து நின்றார். கமலஹாசனின் அந்த அசாத்திய அர்ப்பணிப்பை கண்டு இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் கண்கலங்கி போனார். உடைந்த கையோடு கமலஹாசன் நடித்து முடித்த அந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் திரைக்கு வந்தபோது இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு புதிய மைல்கல்லை படைத்தது. பணத்தையும் தன் உயிரையும் விட சினிமாவின் தரமே முக்கியம் என்று நினைத்த உலக நாயகனின் இந்த நெஞ்சை உலுக்கும் சுவாரஸ்யமான வரலாற்று செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சினிமா செய்திகளுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.